இது ஜபல்பூரை சேர்ந்த ராஜோட கதை. சோசியல் மீடியால ஒரு பரபரப்பான ஆளா மாறிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு, சூப்பரான ஒரு பைக் இருந்தது, நல்ல குடும்பம் இருந்தது, அப்புறம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஹலோ இன்ஸ்டா ஃபேன்ஸ், நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன போய்கிட்டே இருக்கோம், இந்த வாழ்க்கை போய்கிட்டே இருக்கோம். அச்சச்சோ, என்னுடைய அன்பான ஃபேன்ஸோட வாழ்க்கை ரொம்ப மெல்லமா போரிங்கா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா டோன்ட் வரி, நான் தான் உங்க கூட இருக்கேன்ல, உங்களுடைய நண்பன், உங்களுடைய என்டர்டைனர். உங்களை இவன் என்னைக்கும் தனியா விட மாட்டான். என்னன்னா உங்க முகத்துல சந்தோஷம் கொண்டு வர வேண்டியதுதான் என்னுடைய வேலை. அதனால நீங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணுங்க, அப்புறம் என்னுடைய ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? ஓகே, பாய், டேக் கேர். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது ராஜோட வாழ்க்கை. ஆனா சில விஷயங்கள் பாக்குறது உண்மையா இருக்கவே இருக்காது. ராஜ், ராஜ், கண்ணா நீ எங்க இருக்க? அம்மா இதோ வந்துட்டேன். என்ன ஆச்சு? கண்ணா, அப்பா உன்னுடைய பைக் சாவியை கேக்குறாருப்பா, அத வாங்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. சரிங்கம்மா, இந்தாங்க சாவி. என்னுடைய அன்பு மகனே ராஜ், எனக்கு தெரியும்பா உன்னோட பிடிச்ச இந்த பைக்கை விக்கிறது உன்னோட மனசுக்கு எவ்வளவு சங்கடத்தை கொடுக்கணும். ஆனா நம்மளால வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? கடனாச்சு, அதை அடைச்சுத்தானே ஆகணும். அம்மா, எதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நீங்களும் அப்பாவும் சேர்ந்துதான் எனக்கு இந்த பைக்கை வாங்கி கொடுத்தீங்க. ஆனா அப்பா இவ்வளவு கஷ்டத்துல இன்னைக்கு இருக்கும்போது இந்த பைக்கை நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் சொல்லுங்க? இந்த பைக்கில் நான் ரொம்ப சுத்திட்டேன், அதனால எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ராஜ் சொன்னதை கேட்டுட்டு அவனோட அம்மாவோட மனசுக்கு நிம்மதி கிடைச்சது. தன்னுடைய பையனுக்கு பாசமா வாங்கி கொடுத்த பைக்கை விக்கிறது அவங்களுக்கும் கஷ்டமா தான் இருந்தது. அந்த கடவுள் உனக்கு நல்லதை செய்யணும் பாக்கண்ணா. நீ என்ன பாரு, உன் வாழ்க்கையில நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். கண்டிப்பாமா, நீங்க எப்பவும் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருக்கணும். பைக்கை வேற வித்தாச்சு. ஆனா நாளைக்குலேருந்து நான் காலேஜுக்கு எப்படி போவேன்? பஸ்ஸில் போனேன்னா நான் பணக்காரன் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். என்னுடைய வாழ்க்கை, சோசியல் மீடியா எல்லாமே பொய்ன்னு ஆயிடும். ஐயோ கடவுளே, என்னை காப்பாத்துங்களேன். உண்மையிலேயே விஷயம் என்னன்னா, ராஜ் சின்ன வயசுல இருந்தே ஏழ்மையோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா அந்த ஜில்லாவோட பெரிய பணக்கார காலேஜ்ல அவனுக்கு அட்மிஷன் கிடைச்சதுனால எல்லாமே மாறிடுச்சு. அவனுடைய உடைகள், நிலைமைய பார்த்து மத்த பசங்களும் அவனை விட்டு விலகி நின்னாங்க. ஏன்னா அவங்கள மாதிரி அவன் பணக்காரன் கிடையாது. என் காலேஜ்னால நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். தினமும் போறது, உட்காருது, பேசாமலே நான் திரும்பி வரேன். யாரும் பேசக்கூட மாட்டேன்றாங்க, என்ன பார்க்க கூட மாட்டேன்றாங்க. நான் என்னதான் பண்றது? தன்னுடைய தனிமையில இருந்து அவன் வெளியே வரதுக்காக சோசியல் மீடியாவில தன்னை பத்தி பொய்யான விஷயங்களை பரப்ப ஆரம்பிச்சான். நான் ஒரு பெரிய பணக்கார மாதிரி நடிச்சான். பணத்தை சேர்த்து சேர்த்து பணக்கார பசங்க மாதிரி ட்ரெஸ்ஸா வாங்கினான், ஒரு பழைய பைக்கை வாங்கினான், அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையே மாத்திக்கிட்டான். இந்த காரணத்தினால சோசியல் மீடியா அப்புறம் தன்னுடைய உண்மையான வாழ்க்கையில அவனுக்கு நண்பர்கள் வந்தாங்க. வாவ், ஒரு வழியா எல்லாம் சரியாயிடுச்சு. ஆனா சொல்லுவாங்கல்ல, பொய் ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுன்னு. கடன் இருந்ததுனால ராஜ் தன்னுடைய பைக்கை விற்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் இப்ப அவன் காலேஜ் போறதையும் நிறுத்திட்டான். ஏன்பா, நீ ராஜ பாத்தியா? இப்பெல்லாம் அவன் காலேஜுக்கே வருதில்ல? ஆமாப்பா, நான் எத்தனை மெசேஜ் பண்ணேன், அப்புறம் கால் கூட பண்ணேன். ஆனால் அவன் எதுக்கும் பதில் சொல்லவே இல்லை. சோஷியல் மீடியாவில் எந்த போஸ்ட்டும் போடலை. ஒரு வேலை ஏதாவது ஏடாகூடமா? அப்படியே ஆனாலும் நமக்கு என்ன? அவனோட வாழ்க்கை, நாம என்ன பண்ண முடியும்? பாவம் ராஜ், எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவன் இவ்வளவும் செஞ்சானோ அதே நண்பர்கள் அவனை பத்தி எதுவுமே கவலைப்படல. இப்ப ராஜ் அமைதியா தன்னோட வீட்டு கடையில வேலை பார்க்க ஆரம்பிச்சான். ஆனா மறுபடியும் ஒரு தடவை அவனுடைய தனிமை அவனை வாட்ட ஆரம்பிச்சது. ஒரு நாள் ரொம்ப லேட்டா வீட்டுக்கு திரும்பி வரும்போது ராஜ் ஏதோ வித்தியாசமா பார்த்தான். அட, என்ன இது? இந்த ஆட்டோ ஏன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு? ஏன்னா இது ஒன்றும் சாதாரண ஆட்டோ கிடையாது. இதை நானே டிசைன் பண்ணேன். எனக்கு பிடிச்சமான பலாக்காய் ஆட்டோ. வெளியே பார்க்க கரடு முரடா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள மென்மையாவும் வசதியாகவும் இருக்கும். சரி சொல்லுங்க தம்பி, எங்க போகணும்? நான் வந்து வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கா? சரி வா உட்காரு. ஆமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. பார்க்கறதுக்கு கவலையா இருக்கிற மாதிரி இருக்கிற, பிரச்சனை ஒன்றும் இல்லையே? நம்மள மாதிரி ஏழைங்க வாழ்க்கையில நல்லது நடக்குமா என்ன? ஏன் இந்த மாதிரி ஒரு வெறுப்பு? காலு கை எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா வேலை செய்யற, வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்குது, இது நமக்கு போதாதா?
ஆமா, போதாதுதான். வெறும் உயிரோட வாழ்ந்தா மட்டும் போதாது. அன்றாட பிரச்சனைகளால நான் ரொம்ப நொந்துட்டேன். எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எதுவும் மாற போறதில்ல. நீ ரொம்ப அதிகமா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு நிறைய கடன் சுமை இருக்கு. ஏழை தான், ஆனா பணக்காரங்க படிக்கிற காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைச்சிடுச்சு. நினைச்சேன் இனிமே வாழ்க்கையே மாறிடும்னு. ஆனா அங்க இருக்கிறவங்களாம் நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு பாக்கெட்ல பணம் தான் பாக்குறாங்க. நான் தனிமையில இருந்துட்டேன். அப்புறம் பந்தா பண்ற வாழ்க்கையை தான் வாழ ஆரம்பிச்சேன். இப்போ எதுவுமே உண்மையா தெரியல. ராஜ் சொல்றத கேட்டுட்டு ஆட்டோக்காரர் அமைதியாயிட்டாரு. அவரு மெல்லமா ஆட்டோவை நிறுத்தினாரு. அப்புறம் ராஜ திரும்பி பார்த்தாரு. நீ எந்த பிரச்சனையில நொந்து போயிருக்கிறேன்னு எனக்கு தெரியுது. அதனால தான் நான் வந்திருக்கேன். அப்படின்னா இப்ப சொல்லு, உனக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வேணும்? என்ன சொல்றது, ஒரு பெரிய கண்ணாடி மாளிகை, ரொம்ப மிருதுவான படுக்கை, 4 பக்கமும் ஒளியும் நிம்மதியும் வேணும். பணத்துக்கு குறைவு இருக்கக்கூடாது. நல்ல துணிமணிகள், நல்ல சாப்பாடு. அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், காலேஜும் வேண்டாம், நண்பர்களும் வேண்டாம். எனக்கு நிம்மதி மட்டும் வேணும். ராஜ் சொன்னதை கேட்டுட்டு ஆட்டோக்காரரோட முகத்துல சிரிப்பு வந்தது. அவரு மறுபடியும் ஆட்டோவை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாரு. ஆட்டோ காத்துல பறக்க ஆரம்பிச்சது. சுத்தி சுத்தி ஓட ஆரம்பிச்சது. அட, என்ன நடக்குதுங்க? திடீர்னு அந்த ஆட்டோ நிலாவை நோக்கி ஓட ஆரம்பிச்சது. அப்புறம் வானத்துல எங்கேயோ மறைஞ்சிடுச்சு. ராஜ் ரொம்ப பயந்து போய் ஆட்டோவை நிறுத்த சொல்லி சொன்னான். ஆட்டோக்காரர் பிரேக்க போட்ட உடனே 2 பேரும் தரையில வந்து பொத்துன்னு விழுந்தாங்க. தப்பிச்சேன். ஆனா இப்ப நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்? இந்த இடத்துக்கு தான் நீ வரணும்னு நினைச்ச. பெரிய கண்ணாடி மாளிகை, மென்மையான படுக்கை. என்ன, நிஜமாவா? ராஜ் அந்த மாளிகைக்குள்ள போனா நாலாபுறமும் அதே மாதிரி சூழ்நிலை, துணிமணி, உணவுகள், அப்புறம் அவன் கேட்ட மாதிரி நிம்மதி. இதெல்லாம் என்னுடையதா? எனக்கா? ஆமா, இதெல்லாம் உனக்கு தான். ஆனா இதெல்லாம் நீங்க எப்படி செஞ்சீங்க? ஆமா, நீங்க மந்திரவாதியா? அப்படியும் இருக்கலாம். அப்புறம் அவரு இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மந்திரவாதி உருவத்துக்கு வந்தாரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நான் உனக்காக தான் வந்திருக்கேன்னு. இப்போ நீ விருப்பப்பட்ட மாதிரியே இரு. இனி உன்னுடைய உலகம் இது. இப்போ நான் கிளம்புறேன். ராஜ் அந்த கண்ணாடி மாளிகையில இப்ப ரொம்ப நிம்மதியா இருந்தான். அவனுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் குறைவில்லை. அடேங்கப்பா, வாழ்க்கைன்னா இதை தான் சொல்லணும். நாட்கள் கடந்துகிட்டே இருந்தது. ராஜ் அந்த உலகத்தோட மாயையில மூழ்கி போய் இருந்தான். ஆனா நாம சொல்ற மாதிரி பொய்யான உலகம் ரொம்ப நாளைக்கு நிலையா இருக்காது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ராஜ் அந்த கனவு வாழ்க்கையில இருந்து விழிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு அவனோட அம்மா அப்பாவோட ஞாபகம் அவனை வாட்ட ஆரம்பிச்சது. ஐயோ கடவுளே, நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு என்னுடைய பழைய வாழ்க்கை வேணும். எனக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட போகணும். நான் சொல்றது கேக்குதா மந்திரவாதியே? நான் என் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு. அப்பதான் வானத்துல இருந்து அதே மாய பலாக்காய் ஆட்டோ கீழே இறங்குச்சு. அப்புறம் அதுல அதே மந்திரவாதி. நீங்க வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, நான் வீட்டுக்கு போகணும். எனக்கு என்னுடைய உண்மையான வாழ்க்கை வேணும். நானும் இதை தான் எதிர்பார்த்தேன். உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தது. ஆனா நீ என்ன பண்ண? அதை எதிர்த்து போராடுறத விட்டுட்டு பொய்ய துணையா வச்சுக்கிட்ட. உங்க அப்பா அம்மாவை பத்தி நீ யோசிக்கல. உன்னுடைய அடையாளத்தை நீ விட்டுட்ட. இதெல்லாம் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் நான் செஞ்சேன். இப்போ உனக்கு உண்மையான வீட்டுக்கு திரும்பி போகிற நேரம் வந்துடுச்சு. வா, சீக்கிரமா வந்து என்னுடைய மாயா ஆட்டோல உட்காரு. நான் உன்னை திரும்ப கூட்டிட்டு போய் விடுறேன். ராஜ் உடனே போய் அந்த ரிக்ஷால உட்கார்ந்தான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவன் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான். உன்னுடைய சந்தோஷத்துக்காக நீ பொய்ய பயன்படுத்தினீன்னா அது பெரும் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். தெஹரூன்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க ரேகா தன்னுடைய புருஷன் ராதே கூட வாழ்ந்து வந்தா. 2 பேரும் ரொம்ப வயசானவங்க. அவங்களுக்கு வாரிசுன்னு யாருமே இல்லை. தன்னோட குடும்பத்தை நடத்துறதுக்கு ராதே அந்த கிராமத்துல ஆட்டோ ஓட்டினாரு. அவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே சுஷாந்த் அப்புறம் அஷ்மிதாவோட வீடு இருந்தது. சுஷாந்த் ஒரு சின்ன வயசு ஆளு. அவரு ராதே சார் கூட தன்னுடைய ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு. ஒரு நாள் காலையில இருக்கும், சுஷாந்த் ராதேயோட வீட்டுக்கு வந்து அவருக்கு குரல் கொடுத்தாரு. வாங்க ராதே ஐயா, இன்னைக்கு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போக வேண்டாமா? ராதே வீட்டுக்குள்ள இருந்து குரல் கொடுத்தாரு. வரேன்ப்பா சுஷாந்த் கண்ணா. ராதேவும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு, அவங்களுடைய ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போறதுக்கு. என்னாச்சு ராதே ஐயா, இப்போல்லாம் ரொம்ப லேட்டாக வரீங்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? இங்கே பாருப்பா சுஷாந்த், வயசாகும்போது களைப்பும் அதிகமாகுதில்ல. தூக்கத்திலிருந்து எழுந்து வர்றது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க 2 பேரும் அவங்கவுங்க ஆட்டோவை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயிட்டாங்க.
ராதே ஆட்டோ ஓட்டி ஓட்டி ஒரு நாள் பொழுதே போயிடுச்சு. ராத்திரி ஆனதும் அவரு வீட்டுக்கு வந்தாரு. ரேகா, ஓ ரேகா, எங்கம்மா இருக்க? கொஞ்சம் தண்ணி கொடு, எனக்கு உடம்பே சரியில்லாத மாதிரி இருக்கு. ரேகா கிச்சன்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் ராதே கையில கொடுத்தாங்க. அப்புறம் அவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க ஆச்சு? இன்னைக்கு பார்க்க கொஞ்சம் கவலையா இருக்கீங்க. ரேகா, ஒருவேளை நமக்கும் ஒரு பையன் இருந்திருந்தா நம்மளோட இந்த வயசில் அவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ என்னால் முடியல ரேகா. இந்த வயசில் இவ்வளோ நேரம் என்னால் வேலை செய்யவே முடியலை. கிராமத்துக்குள்ளே கவர்மெண்ட் பஸ்ஸும் இப்போ விட போகிறாங்களாம். இப்போ தினசரி வருமானம் கொஞ்சம் கம்மியாயிடும். இப்படியே போனால் நம்ம 2 பேர் செலவையும் பார்க்க முடியாது. பரவாயில்ல விடுங்க, ஏதாவது நிச்சயமா சமாளிச்சுக்கலாம். அந்த ஈஸ்வரன் நம்மளை தினமும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்மளை நிச்சயமா அவர் விட மாட்டாருங்க. நீ சொல்கிறதும் சரிதான். ரேகா பார்த்தாங்க, அவங்க புருஷனோட உடம்பு ரொம்ப காய ஆரம்பிச்சது. அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக ஆக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அப்போ தான் அவங்க வீட்டு வாசல்ல சுஷாந்த் வந்துட்டாரு. அப்புறம் அவருக்கு குரல் கொடுத்தாரு. ராதே ஐயா, ஓ ராதே ஐயா, வாங்க, ஆட்டோ ஓட்டுறதுக்கு போக வேண்டாமா? ரேகா வெளியில் வந்தாங்க. அப்புறம் சுஷாந்த் கிட்ட சொன்னாங்க, அப்பா சுஷாந்த், சீக்கிரமாக ஒரு டாக்டர் கூப்பிடுப்பா, அவரோட உடம்பு ரொம்ப மோசமாக்கிட்டே போகுது. அப்படியா, இருங்க, நான் இப்போவே போய் ஏதாவது டாக்டர் இருந்தால் கூட்டிகிட்டு வரேன். சுஷாந்த் கிராமத்து டாக்டரை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்தார். இவருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. இவர் நிச்சயமாக நல்ல ஓய்வு எடுக்கணும். இல்லை, என்னால் வேலை செய்ய முடியும், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இப்போ ஓய்வு எடுக்கலைன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். டாக்டர் சில மருந்துகளை எழுதினாரு. சுஷாந்த் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் ரேகா கிட்ட சொன்னார், இது ரொம்பவே காஸ்ட்லியான டேப்லெட்ஸ் ஆச்சே, நீங்கள் இதை எப்படி வாங்குவீங்க? இப்போ ராதே ஐயாவாலையும் ஆட்டோ ஓட்டவே முடியாது. என்னால் முடியும், நான் எப்படியாவது பணத்தை எடுத்துகிட்டு வந்து என் புருஷனோட உடம்ப சரி பண்ணுவேன். சுஷாந்த் வீட்டுக்கு திரும்பி வந்தார். அப்போ தான் அவருடைய மனைவி அஷ்மிதா சொன்னா, எங்கே போயிட்டீங்க? நீங்கள் வேலைக்கு போக வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் ராதே ஐயா ராதே ஐயான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாளையிலேருந்து கிராமத்துக்கு பஸ் வசதி வந்துடும். அப்புறம் நீங்கள் எப்படி சம்பாதிப்பீங்க? அப்புறம் அவங்கனால இன்னைக்கு நீங்கள் லீவ் போட்டுட்டீங்க. அட, நீ கவலையே படாத. ராதே ஐயாவுக்கு உடம்பே சரியில்லை. அவரால் நாளையிலிருந்து ஆட்டோ ஓட்ட முடியாது. அதனால் அவரோட கஸ்டமர்ஸ் எல்லாரையும் நான் என் பக்கம் இழுத்துருவேன். அதுக்கப்புறம் என்ன, நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே, நாளையிலிருந்து நான் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்கணும்ல. மறுநாள் ஆயிடுச்சு. சுஷாந்த் தன்னுடைய ஆட்டோவை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. அப்போ பார்த்தா ரேகா தன்னோட கையில் சாவியை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க. சுஷாந்த் அவங்க கிட்ட கேட்டாரு, காலை வணக்கம் ரேகாம்மா, காலங்காத்தால எங்கே போயிட்டுருக்கீங்க? நானா ஆட்டோ ஓட்டுறதுக்கு போகிறேன். அப்படின்னா வேலை செய்யலைன்னா பணம் எங்கேருந்து வரும்? அப்புறம் என் புருஷனுக்கு எப்படி நான் மருந்து மாத்திரைலாம் வாங்க முடியும்? நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டியிருக்கீங்களா? உங்களுக்கு ஆட்டோ ஓட்ட தெரியுமா? ஆமாம்ப்பா, எனக்கு ஆட்டோ மட்டும் இல்லை, எல்லா வண்டிகளையும் நான் நல்லா ஓட்டுவேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். இன்னைக்கு நான் என் புருஷன் வச்சிருக்கிற எல்லா வாடிக்கையாளர்களையும் அவங்களோட இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். ரேகா நேராக அவங்களுடைய ஆட்டோ கிட்ட போனாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து போயிட்டாங்க. அப்புறம் சுஷாந்த் மனசுக்குள்ளே என்ன நினச்சாருன்னா, இந்த வயசான கிழவி என்ன பண்ணிடுவா? இவளால் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைக்க முடியும்? ரேகா ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனாங்க. அப்புறம் பார்த்தாங்க, யாருமே அவங்க ஆட்டோவில் வந்து ஏறவே இல்லை. அப்போ தான் அந்த பக்கமாக வந்த ஒரு ஆள் ரேகா கிட்ட என்ன சொன்னார்னா, அட, இங்கே பாருங்கம்மா, ஆட்டோ ஓட்டுறத நிறுத்திக்கோங்க. இனிமேல் எல்லாரும் பஸ்ஸில் தான் போக போகிறாங்க. நீங்கள் 30 ரூபா வாங்கிட்டு எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அதே இடத்துக்கு பஸ் அவங்கள 5 ரூபாயில் கொண்டு போய் விட்டுரும். போங்க போங்க, இந்த ஆட்டோவை விற்றுருங்க. ரேகா ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட ஆட்டோவில் யாருமே ஏறலை. கொஞ்ச நேரத்தில் மதியம் 3 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க ரொம்ப கவலையோட அந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. நிலைமை இப்படியே நடிச்சா என் புருஷனுக்கு எப்படி மருந்து மாத்திரை வாங்குவேன்? இனி நான் என்ன பண்ணுறது? அவங்க அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கும்போது சரியா அந்த சமயம் ஒரு சாது அந்த ஆட்டோவை நிறுத்தினாரு. ரேகா அவரை பார்த்ததும் அவங்களோட ஆட்டோவை நிறுத்தினாங்க. உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் என்னை பார்த்து ஆட்டோவை நிறுத்தியிருக்கீங்க. நான் பல நாட்களாக பயணம் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ நான் வீட்டுக்கு போகணும். ஆனால் என்னோட கால்களில் அடிபட்டுடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டுங்க சாது ஐயா. நீங்கள் வந்து என்னுடைய ஆட்டோவில் ஏறுங்க. நான் உங்களை உங்கள் இடத்துல கொண்டு போய் விட்டுடுறேன். சாதுவும் அந்த ஆட்டோவில் உட்காந்தாரு. அப்புறம் ரேகா சாதுவை தெஹ்ரூன்பூரோட மலை கிட்ட கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஆனால் இறங்கினதுக்கு அப்புறம் சாது சொன்னார், என்னை இங்கே விட்டதுக்கு உங்களுக்கு நன்றி. ஆனால் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. பரவாயில்ல, இருக்கட்டும் சாது ஐயா. உங்களுக்கு சேவை செய்யறதுக்கான எனக்கு பாக்கியம் கிடைச்சதே, அதுவே நான் பண்ண பெரிய புண்ணியம். உங்களுக்கு இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கணும். சாது தன்னுடைய பையில கையை விட்டாரு. அப்புறம் தன்னுடைய ஆட்டோவில் தொங்க விடுற மாதிரி ஒரு சின்ன பறவை பொம்மையை ரேகா கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் சொன்னாரு, இதை வச்சுக்கோங்க. இதை உங்களோட ஆட்டோவில் தொங்க விடுங்க. நீங்கள் இதை மாட்டின உடனேயே உங்களோட ஆட்டோ பறக்க ஆரம்பிச்சிடும். இப்படி சொல்லிட்டு சாது அங்கிருந்து போயிட்டாரு. ரேகா அந்த பறவை பொம்மையை பார்த்தாங்க. அப்புறம் தன்னுடைய ஆட்டோவில் அதை மாட்டினாங்க. அப்புறம் திடீர்னு அந்த ஆட்டோவோட 2 பக்கமும் ரெக்கை வந்துடுச்சு. அப்புறம் ஆட்டோ பறக்க ஆரம்பிச்சுது. அட, உண்மையிலேயே இந்த ஆட்டோ பறக்குது. அடேங்கப்பா, என்ன ஒரு அற்புதம். ரேகா அந்த ஆட்டோவில் பறந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. மறுபடியும் அந்த ஆளு ரேகா கிட்ட வந்தாரு. அவர் தான் ரேகா கிட்ட அந்த ஆட்டோவை வித்துடும்படி சொன்னாரு. என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் என்ன உங்களோட ஆட்டோவில், அதாவது ராக்கெட் ஆட்டோவில் ஏற்றுக்குவீங்களா? நான் உங்களுக்கு முழுசாக 200 ரூபாய் கொடுக்குறேன். தயவு செஞ்சு நீங்கள் என்ன உங்களோட ராக்கெட் ஆட்டோவில் ஒரே ஒரு தடவை கூப்பிட்டு போங்க. தாராளமா வாங்க, ராக்கெட் ரிக்ஷால வந்து உட்காருங்க. மெல்ல மெல்ல எல்லாரும் ரேகாவோட ராக்கெட் ரிக்ஷால உட்கார ஆசைப்பட்டாங்க. தினமும் ரேகா மக்கள் அந்த ஆட்டோ ரிக்ஷால உட்கார வச்சு ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. இது நல்ல மருந்து வாங்குறதுக்கு பணமும் கிடைச்சது. அப்புறம் ராதையோட உடல்நிலையும் சரியாயிடுச்சு. ஆனா இந்த விஷயம் யாரோ ஒருத்தவங்களுக்கு உறுத்துச்சு. அஷ்மிதா அப்புறம் சுஷாந்துக்கு. பாக்குறீங்கல்ல கிராமத்துல என்ன நடக்குதுன்னு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஒரு பக்கம் பஸ் உங்க தொழிலை கெடுத்துருச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த ராக்கெட் ரிக்ஷா. இங்க பாருங்க, ஏதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா அப்புறம் வாடுறதே ரொம்ப கஷ்டமாயிடும். நீ எதுக்கும் கவலையே படாத. ரேகாவும் ராதேவும் என்ன ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க. அதனால அவங்க ஆட்டோ எப்படி பறக்குதுன்னு அவங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எப்படி அவங்க ஆட்டோ எப்படி பறக்குது? ஒரு சின்ன குருவி பொம்மை அவங்களோட ஆட்டோவில் தொங்கிட்டு இருக்கு. அதை எப்போவுமே ரேகா கழட்டி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ நாம் அதை தான் திருடணும். இதான் விஷயமா? திருடுறதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க. அந்த கவலையை என்கிட்ட விட்டுடுங்க. நாள் முழுக்க ரேகா அந்த ராக்கெட் ரிக்ஷாவை ஓட்டி சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தாங்க. ராதே சீக்கிரமா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாரு. பாதி ராத்திரி ஆயிடுச்சு. அப்பதான் அஷ்மிதா ரேகாவோட வீட்டு கதவை தட்டினா. என்னங்க ரேகா, இதோ வந்துட்டேன். ரேகா அஷ்மிதாவோட குரலை கேட்டுட்டு போய் கதவை திறந்தாங்க. அவங்க பார்த்தாங்க, அவ கையில ஒரு கூடை வச்சிருந்தா. என்னம்மா விஷயம்? இந்த ராத்திரில இங்கே வந்திருக்க. அம்மா, ஏதாவது பிரச்சனையா? அம்மா, வீட்டில் வெங்காயம் தீர்ந்துடுச்சு. உங்களால் எனக்கு 2 வெங்காயம் கொடுக்க முடியுமா? இந்த ராத்திரிலையா நீ போய் சமைக்க போற? அப்புறம் 2 வெங்காயத்துக்காக இப்படி கூட எடுத்துட்டு வந்திருக்க? என்னமோ போ. சில சமயங்களே என்னால் உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. இரு, நான் போய் சமையல் கட்டில் போய் எடுத்துட்டு வரேன். ரேகா வெங்காயத்தை எடுத்துட்டு வரதுக்காக சமையல் அறைக்கு போனாங்க. அஷ்மிதா பார்த்தா, அதாவது அந்த பறவை பொம்மை அங்கே டேபிளில் இருந்தது. அஷ்மிதா சீக்கிரமாக உள்ளே போய் அந்த பறவை பொம்மையை எடுத்து தன்னோட பேக்கில் போட்டுக்கிட்டா. ரேகா 2 வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அஷ்மிதா கையில் கொடுத்தாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரேகா அம்மா. இப்படி சொல்லிட்டு அஷ்மிதா வீட்டுக்கு திரும்பி போனா. என்னங்க இங்கே பார்த்தீங்களா? அதான் சொன்னேன்ல கொண்டு வருவேன்னு. வாவ், நீ ரொம்பவே அட்டகாசமான வேலை செஞ்சுருக்க. காலையில் விடியறதுக்கு முன்னாடியே நம்ம ரிக்ஷாவை பறக்க வச்சிடலாம். நீ என்ன சொல்கிற? அட ஆமாங்க. அதுவும் இல்லாமல் என்னால் காத்துட்ருக்கலாம் முடியாது. நம்ம ரிக்ஷாவை பறக்க விடணுங்க. காலையில் விடியறதுக்குள்ளேயே அஷ்மிதாவும் சுஷாந்தும் தன்னுடைய ஆட்டோ கிட்ட வந்தாங்க. ஆனால் சுஷாந்த் அந்த பறவை பொம்மையை தன்னுடைய ஆட்டோவில் தொங்க விட்ட போது பறவையோட நிறம் சகப்பா மாறிடுச்சு. இதோட நிறம் ஏன் சகப்பா மாறிச்சு தெரியலையே. திடீர்னு ஆட்டோ தன்னாலேயே பறக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் சுஷாந்தோட பிடியிலேருந்து வெளியாயிடுச்சு. பறந்துக்கிட்டே அவங்க ஒரு கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்துக்கு வந்துட்டாங்க. வேறு ஒரு நாட்டுக்கே போய் சேர்ந்துட்டாங்க.
அட நாம எங்கெங்க போறோம்? அதுதான் எனக்கும் தெரியல. அவங்களோட ஆட்டோ ரூஸ் நாட்டோட காட்டு பகுதிக்கு வந்து சேர்ந்துடுச்சு. அப்புறம் அந்த பொம்மை பறவை தன்னாலேயே மறைஞ்சு தன்னோட இடத்துக்கே வந்து சேர்ந்துடுச்சு. இப்போ சுஷாந்தும் அஷ்மிதாவும் ஆட்டோவை ஓட்டிக்கிட்டே இந்தியாவுக்கு வர வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் ரேகா தன்னுடைய ராக்கெட் ரிக்ஷாவை ஓட்ட ஆரம்பிச்சாங்க எப்பவும் போல.